தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்புவாரா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் ரவி விரும்பவில்லை, அதனால்தான் தனது உரையை வாசிக்க மனமில்லை, தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று சொல்லிக்கொண்டு முறுக்கிக் கொள்வதெல்லாம் அவராக சொல்லிக்கொள்ளும் காரணங்களாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆற்ற வேண்டிய உரையை தமிழ்நாடு அரசுதான் தயாரித்து அனுப்பும். அதனை அப்படியே வாசிக்க வேண்டியதுதான் ஆளுநரின் பொறுப்பு. தமிழ்நாடு அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட உரையானது தமிழ்நாடு எந்த வகையிலெல்லாம் வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து சிறந்திருக்கிறது என்பதை சொல்வதாக அமைந்துள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலமும் அடையாத மலர்ச்சியையும் தமிழ்நாடு அடைந்துள்ளது என்று முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது. எப்படியெல்லாம் தமிழ்நாடு வளர்ந்துள்ளது என்பது ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு இந்திய நாட்டின் இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கிறது. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் 9.21 விழுக்காடாக உயர்ந்துவிட்டது. பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. மருத்துவம், கல்வி, சமூக நலன் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிரின் பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுத்துள்ளது. கட்டணமில்லாத மகளிர் விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரித்துள்ளது. சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்துள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளின் பள்ளி வருகையை அதிகரித்துள்ளது. அவர்களது கவனிக்கும் திறனை மேம்படுத்தியுள்ளது. புதுமை பெண் திட்டத்தால் மாணவியரின் உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்துள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சி வழங்குவதால் இந்தியாவின் திறன்மிக்க இளைஞர்களின் தலைநகரமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளது. இதில் பயிற்சி பெற்ற 2.58 லட்சம் மாணவர்கள் வேலைவாய்ப்பை உடனே பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் வலிமை மிக்க விளையாட்டு மையமாக தமிழ்நாடு வளர்ந்துவிட்டது. ஆண்டுதோறும் 15 லட்சம் பேர் உயர் சிகிச்சை பெற தமிழ்நாடு வரும் அளவுக்கு மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு திகழ்கிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2024ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருதை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2 விழுக்காடு மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியான 14.96 விழுக்காட்டை விட மிக மிக குறைவாகும். அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை அரசு தொடங்க உள்ளது. அமைதியான மாநிலமாக இருப்பதால் பணிபுரியும் பெண்கள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 10 லட்சம் கோடிக்கும் மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்படி தமிழ்நாடு வளர்வதை நெகட்டிவ் ரத்தம் ஓடும் RN ரவி எப்படி வாசிப்பார் என்று முரசொலி வினவி உள்ளது. தமிழ்நாடு எந்த வகையில் மேம்பட்டுள்ளது என்பதைப் போலவே ஒன்றிய அரசின் புறக்கணிப்பும் இந்த உரையில் இருக்கிறது. கல்வித்துறையில் மாநிலத்தின் முயற்சிகளுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பை தருவது இல்லை. தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்கவில்லை. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்று சொல்லி ஒன்றிய அரசு இந்த ஆண்டு எந்த நிதியையும் விடுவிக்கவில்லை. 2152 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. ஒன்றிய அரசு நிதி வழங்காததால் மாநில அரசு தனது சொந்த நிதியிலிருந்து ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய நெருக்கடியை சந்திக்கிறது. கல்வி கட்டணத்தையும் முறையாக திருப்பி செலுத்த முடியவில்லை. 44 லட்சம் மாணவர்கள், 2.2 லட்சம் ஆசிரியர்கள், 21,000 பணியாளர்களின் எதிர்காலத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. தேசிய பேரிடர் நிதியை தராமல் ஒன்றிய அரசு இழுத்தடித்து வருகிறது. 6675 கோடி ரூபாயை உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் உரையில் இருக்கிறது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு எப்படி வளர்ந்துள்ளது என்பதை மட்டுமல்ல, வளரும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்கிறது என்றும் இருக்கிறது. இந்த உரையை அவரால் எப்படி வாசிக்க முடியும்? பொதுவெளியில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவரை போல பரப்புரை செய்து வருபவர் ஆளுநர் ரவி. ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சிறுதுளி உதவி இருக்கிறாரா என்றால் இல்லை. நம்முடைய கோரிக்கைகளை ஒன்றிய அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று வாங்கி தருவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும், அல்லது தடையாக இல்லாமலாவது இருக்க வேண்டும். உதவி செய்ய மாட்டேன், உபத்திரம்தான் செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு வந்தவரிடம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு சிந்தனை, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய சொற்கள் எல்லாம் அந்த உரையில் இருக்கிறது. இவை அனைத்தும் அவருக்கு கசக்குமே. ஆரிய விஷமுறிவு சொற்கள் அல்லவா இவை என்று முரசொலி நாளேடு வினவி உள்ளது.